நம்ம எல்லாருக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும். பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் சாதிக்கணும், இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு 10-15 விஷயம் வச்சுருப்போம். அண்டார்டிகா போகணும், ஆர்டிக் பெருங்கடல் போகணும், ஆரோரோ பார்க்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், டிஸ்னிலேண்டு போகணும், ரஜினிகாந்தை போய் சந்திக்கணும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட் கட்டாயம் இருக்கும். எனக்கும் இருக்குது. அது மாதிரி ஒரு பெரிய நீண்ட லிஸ்ட் வந்து நானும் பல வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து அண்டார்டிகா வந்து கட்டாயம் போயே ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தது, நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னா இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்ருவேன், நான் வந்து கடைசியாக ஒரு வாட்டி போய் இந்த சினிமாவை பார்த்துருவேன், என் காதலிக்கு நான் வந்து முத்தம் கொடுத்துருவேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் வந்து இதெல்லாம் செய்ய போகிறேன், இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னென்னா, அதை ஏன் இன்றைக்கி நம்ம செய்கிறதில்ல அப்படிங்கிற கேள்வி வரும் நமக்கு. எனக்கு வந்து எப்போவுமே அதான் தோணும். நாளைக்கு நீ சாக போகிற அப்படின்னா இன்றைக்கி என்னெல்லாம் செய்வ அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு நிறைய விஷயம் வரும்ல. அது ஏன் வந்து உடனே செய்யாமல், இப்போவே உயிரோடு இருக்கும்போதே செய்யாமல், அது சாகுற நாளுக்கு முன்னாடி நாள் தான் செய்வோம்மா என்ன? நம்ம பெரும்பாலும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். எனக்கோ ஒரு நாள் கடைசி இறுதி நாளில் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்படி நினச்சே நம்ம நிறைய விஷயங்களை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதோட இன்னொரு வடிவம் தான். தள்ளி போடுறது, நம்மளுடைய ஆர்வங்களை, ஆசைகளை தள்ளி போடுறது. ஏன் தள்ளி போடுறோம்? இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன், உரையாடிக்கிட்டு இருக்கேன், பல நண்பர்களோட விவாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற ஒரு டாபிக் தான் இந்த பக்கெட் லிஸ்ட். ஸோ நம்ம இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த பக்கெட் லிஸ்ட் நம்ம வச்சுருக்கோம்? இந்த பக்கெட் லிஸ்ட்டோட பர்பஸ் என்ன? நம்ம வந்து லைஃப்பில் சில விஷயங்கள் எல்லாத்தையும் உடனே அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருப்பேன். சந்தோஷமாக இருப்பது நமக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்டை வந்து வச்சுருப்போம். நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பக்கெட் லிஸ்ட் மூலமாக கிடைக்க போகுது அப்படின்னு. அப்போது நமக்கு லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அது வந்து வேறு எங்கேயோ இருக்குது, இதையெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் இது கொடுக்குது இல்லையா? இதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் ட்ராப். நம்ம எல்லாருமே எதையாவது அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில் சாதிச்சாதான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம். ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அண்டார்டிகா போய் அங்கே நின்னேன்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையில் ஒரு முழுமை கிடைக்கும், வாழ்க்கையை வந்து நான் முழுசாக வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அண்டார்டிகா போனால் தான் வாழ்க்கை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா என்ன? பாண்டி பஜார் போனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காதா என்ன? கீதா கஃபேயில் போய் ஒரு பொங்கல் சாப்பிட்டோம்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காதா என்ன? அண்டார்டிகாலேயே தான் போய் நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடைய முடியுமா என்ன? இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு அச்சீவ்மெண்ட் ட்ராப்ஸ்ன்றான். என்னென்னா, இந்த அச்சீவ்மெண்ட் ட்ராப் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுருப்போம். இமயமலையில் ஏறணும், எவரெஸ்ட் சிகரத்தை அடையணும், வெள்ளிங்கிரி மலையாவது உச்சியை போகணும், அப்போ தான் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன். நான் எப்போவுமே என் வாழ்க்கை வந்து டொக்காக தான் இருக்கும், என்னோடய டெய்லி லைஃப் வந்து மொக்கையாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சால் தான் என் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி லைஃப்பை வந்து ரொம்ப மோசமாக நினச்சிக்கிறோம். டெய்லி லைஃப் மேலே நமக்கு வந்து ஒரு இது வந்துடுது, விளக்கம் வந்துடுது. டெய்லி லைஃப் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. நம்ம அதை வந்து மதிக்கிறது இல்லை. என்ன ஆகுதுன்னா, இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அதையே நினச்சி ஏங்கிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம், அப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. இந்த ஆர்தர் சி ப்ரூக்ஸ் அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, ட்ரீம்ஸ் ஆர் லயர்ஸ் அப்படின்னு. நம்ம கனவுகள் வந்து பொய்கள் அப்படின்ற மாதிரி. ட்ரீம்ஸ் ஆர் லயர்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் ஒரு கனவு இருக்குது, நமக்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்குது,
அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. அந்த கனவை வந்து நம்ம அடைஞ்சிட்டா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பார்ப்போம், நீங்கள் வந்து ஒரு லட்சியம், கனவு இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு வைங்க, எவ்வளோ நேரம் அது உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் டைம் தான். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு புது கனவுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். இப்படி ரொம்ப ஒரு மினிமலான ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு மன திருப்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கனவுக்காக தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம். அதுக்காக இன்றைக்கி, அதாவது ப்ரெசண்ட்டை வந்து நம்ம வந்து மதிக்க மாட்டோம், ப்ரெசண்ட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம், அவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த ட்ரீம்னு ட்ரீம் பின்னாடி ஓடுவோம். ஆனால் கடைசியாக அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன எஞ்சி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்லி வெறும் அந்த ஒரு சில மணி நேரம் இல்லை சில நாட்கள் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் ஒன் ஆஃப் த ரொட்டீனாக மாறிடும். இதை தான் வந்து அவர் ட்ரீம்ஸ் ஆர் லையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு படிக்கும்போது. ஆமாம், அது உண்மை தானே. நம்ம எல்லோரும் என்னத்தையாவது விரட்டிட்டு கிடப்போம், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். கடைசியாக என்ன ஆகும்னா நம்ம வந்து அதை அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு சலிப்பாக இருக்கும். ஒரு மலை மேலே கஷ்டப்பட்டு ஏறி மேலே போய் நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடேங்கப்பா ஏறி மேலே வந்துட்டோம்டா, சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு நினச்சி நிற்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அது பழகிடும். ஓகே, ஏறிட்டோம், சரி இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி கிளம்பிடுவோம். என்னென்னா அந்த மெமரியாக அது வந்து நிற்கும். அப்போது நமக்கு வந்து அந்த சின்ன ஒரு சில மணி நேர மகிழ்ச்சிக்காக வாழ்க்கை ஃபுல்லாக அதையே நினச்சி ஏங்கிட்டு, அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு, அதுக்காக பணத்தை சேர்த்திக்கிட்டு, அதுக்காக நம்ம வந்து தியாகங்களை பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருப்போம். இதை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இது எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறோம். இந்த பக்கெட் லிஸ்ட்டுகளை போட ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 இதெல்லாம் தான் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய 10 விஷயங்கள். இந்த 10 விஷயத்தையும் பண்ணிட்டேன்னா நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 10 விஷயத்தை பண்ணுறதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வி சீக் டு ஃபீல் குட், தென் வி சீக் டு ஃபீலிங் ஆஃபுல். நமக்கு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை தேட ஆரம்பித்து கடைசியாக அது இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் மைண்டு அப்படிங்கிறதுனால அதை பண்ண ஆரம்பிப்போம். இது எப்படின்னா அந்த சிகரெட் பழக்கம் மாதிரி தான். ஆரம்பத்தில் சிகரெட் பிடிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை எதுக்கு பிடிக்கிறோன்னே நமக்கு தெரியாது. நான்லாம் வந்து ஒரு 12 வருஷம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். ஆரம்பத்துலலாம் அது பிடிச்சா ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும், மைண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. எல்லாம் ஒரு வருஷம்தான். மீதி 11 வருஷமும் அந்த கர்மத்தை நான் எதுக்கு குடிச்சிட்டு இருந்தேனே எனக்கே தெரியல. நம்ம பாட்டுக்கு டெய்லியும் அது ஒரு பழக்கம் மாதிரி ஆயிருக்கும். கிட்டத்தட்ட அப்படி தான் எல்லா விஷயமுமே அப்படி தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நம்ம அப்படி தான் நடந்துக்கிறவங்களாக மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. முக்கியமாக சோஷியல் கம்பேரிசன் வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு பெரிய பார்ட்டு ப்ளே பண்ணுது. எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரிஜினலாக இருக்காது. நம்ம எல்லாமே வேறு யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பான். வேறு யாரோ ஒருத்தன் இதை பண்ண எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, இதை பண்ணும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, இது ஐயோ இதை செஞ்சு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பானுங்க. அது வந்து ஒரிஜினல். நம்ம வந்து அதை பார்த்துட்டு இதை பண்ணால் நமக்கும் அதே ஃபீல் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையில் நம்ம எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணால் நமக்கு அந்த ஃபீல் வரும் அப்படின்னு யாரோ சொன்னதை வச்சுட்டு அவன் மாதிரியே நம்மளும் அதை பண்ணணும். ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கிடணும். நானும் வச்சுருக்கேன். ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்கிட்டு லாங் ட்ரைவ் போனோம்னா சூப்பராக இருக்கும். ஈஸியாரில் கௌதம் மேனன் படத்தில் வர ஹீரோ மாதிரி அப்படியே தனியாக லோன் ட்ராவலர் லே லடாக் வரைக்கும் போனால் ஹாப்பியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்குவோம். அப்படிலாம் கிடையாது. என்னென்னா இது எல்லாமே கடன் வாங்கப்பட்ட ஐடியா ஆஃப் ஹாப்பினஸ். நம்ம வந்து ஒரிஜினல் ஐடியா ஆஃப் ஹாப்பினஸ் கிடையாது. எது நம்மளை சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வேறு யாரோ ஒருத்தன் இதை வச்சு சந்தோஷமாக இருந்திருக்கான், நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிடுவோம். அண்டார்டிகா போவது, ஸ்பெயினில் போய் டொமேட்டினோ ஃபெஸ்டிவலில் போய் நானும் கலந்துக்குவேன்,
ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு படத்தில் ஜிந்தகி நா மிலேகி துபாரா படத்தில் வந்து அது வருது. அவங்கெல்லாம் சேர்ந்து டொமேட்டினோ ஃபெஸ்டிவலில் போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பார்க்குறோம். நாமும் போகிறேன்டா நானும் அங்கேன்னு. நம்ம ஊர்லேயும் அந்த அம்மன் கோயிலெல்லாம் கடைசியாக ஒன்று வைப்பாங்க, மஞ்சள் தண்ணி எடுத்து ஊற்றி விளையாடுற மாதிரி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போது இந்த மாதிரி கடன் வாங்கப்பட்ட உணர்வுகள் இருக்குல்ல, கடன் வாங்கப்பட்ட தேவைகள் உருவாக்கிக்கிறது இருக்குல்ல. நான் வந்து ரஹ்மான் கான்சர்ட் கேட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக வரும், ராஜா கான்சர்ட் கேட்கணும், தேவா கான்சர்ட் கேட்கணும், ஏன் அந்த பாட்டை நீ வேறு ஹெட்ஃபோன் போட்டுட்டு யூடியூப்பில் கேட்கும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வரணும் நமக்கு ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அங்கே போனால் தான் அந்த வைப்பு பயங்கரமாக இருக்கும், அப்படி ஃபுல்லாக இறங்கி குத்துறோம். இந்த பிரியாணியை வாங்கி நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு. அந்த இர்ஃபான் வந்து யூடியூப்பில் ஒரு பிரியாணியை வந்து சொல்லிவிடுவாப்பில். அந்த பிரியாணி கடையில் போனீங்கன்னா ஒரு பெரிய க்யூ நிற்கும், ஒரு 2000 பேர் நின்றுட்டுருப்பானுங்க. அந்த ரோட்டு கடைக்காரர் ரொம்ப திணறிட்டு இருப்பார், அவங்க அவ்வளோ பேருக்கும் சர்வ் பண்ண. அந்த பிரியாணி தின்னு பார்த்தீங்கன்னா சாணி மாதிரி இருக்கும். ஏன்டா இதை ஏன்டா நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கடன் வாங்கப்பட்ட இலக்குகள், லட்சியங்கள், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த பக்கெட் லிஸ்ட்டுகளில். ஏன்னா பெரும்பாலும் இந்த பக்கெட் லிஸ்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கும். நான் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போய் இந்த விஷயத்தை நான் அனுபவிக்க போகிறேன், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த பக்கெட் லிஸ்ட்டில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இது எல்லாமே ரொம்ப பிளான்டாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து டெல்லியில் இருக்கிற குதுப் மினாரை போய் பார்த்தா ரொம்ப ஹாப்பி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நேராக வந்து டெல்லிக்கு ட்ரெயின் புக் பண்ணுவேன், டெல்லியில் போய் இறங்குவேன், ஆட்டோவை பிடிப்பேன், ஒரு ரூம் புக் பண்ணுவேன், அங்கே போய் நல்லா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நேராக போய் குதுப் மினாரை பார்த்துட்டு குதுப் மினார் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி நேராக வந்துடுவேன். இதுதான் பக்கெட் லிஸ்ட்டோட சிக்கல், பெரிய சிக்கல். என்ன அப்படின்னா, இந்த பக்கெட் லிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரேண்டம்னஸ் இருக்காது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. நமக்கு அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு புது விஷயத்தை அனுபவிக்கிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேண்டம்னஸ் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சர்ப்ரைஸ் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அங்கே இருக்கிற சேலஞ்சு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி 1 2 3 4 5 6ன்னு ஏதோ ப்ரோக்ராம்டு மெஷின்ஸ் மாதிரி நடந்துட்டு வந்துட்டு அப்பாடா நான் வாழ்க்கையில் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்போது இந்த பக்கெட் லிஸ்ட்டு வந்து இந்த ரேண்டம்னஸை நம்மக்கிட்ட வந்து பிடுங்கிடுது, நம்மளை ஒரு மாதிரி மெஷின் மாதிரி மாற்றிடுது. ஒன்று இது இந்த பிளானிங்கு. இன்னொன்று, நம்ம வந்து இதை செய்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முன் தயாரிப்புகள். இதுக்காக ரொம்ப காலம் வெயிட் பண்ணி இதுக்காக பணம் சேர்த்து இந்த கோவா போவோம்ல, கோவா போனோம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்போம், எல்லாம் செய்வோம், எல்லாம் பண்ணுவோம், கடைசியாக போகவே மாட்டோம்ல. கிட்டத்தட்ட அதே தான். இந்த முன் தயாரிப்புகள்லேயே நம்ம வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருவோம். ஸோ இந்த மாதிரியான இந்த பக்கெட் லிஸ்ட்டுக்கு மாற்றாக ஒரு ரிவர்ஸ் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அதே ஆர்தர் சி ப்ரூக்ஸே வந்து முன் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எதெல்லாம் செஞ்சால் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது வந்து பக்கெட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் செய்யலைன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம், எதெல்லாம் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட சொல்கிறாங்க. எந்தெந்த நீடு வாண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவை, எதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேனோ வாண்ட்டு, இதெல்லாம் கட்டாயம் நான் வாழ்கிறதுக்கான அவசியமோ அதெல்லாம் நீடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வாண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் வந்து இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்போது எனக்கு வந்து நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் மூலமாக நிறைய பணம் வரணும், நிறைய பேர் என்னோடய பாட்காஸ்ட்டை பார்க்கணும், ஒரு நாளைக்கு 10,000 பேர் இந்த பாட்காஸ்ட்டை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த நம்பரை அடைஞ்சால் தான் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன்னா, எனக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒன்றா மாறிடும். ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறது வெறும் ஒரு 200 பேர், அவங்களுக்கு தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய இலக்கு வந்து 10,000 அப்படின்னு இருக்கும்போது
நான் அந்த 10,000லேயே தான் என்னோடய மகிழ்ச்சியை கொண்டு போய் வச்சுருவேன். அந்த நம்பர்கிட்ட 10,000வது இப்போ வந்து இந்த ரோடு இருக்குன்னா 200ல் தான் என்னோடய எல்லைக்கல்னா நான் 10,000ல் கொண்டு போய் என்னோடய மகிழ்ச்சியை வச்சுருக்கேன். அப்போது அதை நோக்கி நான் போய் அந்த ரீச் பண்ணி 10,000 பேர் என்றைக்கு பாட்காஸ்ட் கேட்குறாங்களோ அன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா, நான் லைஃப்பில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. டெய்லியும் உட்காந்து இந்த பாட்காஸ்ட்டை சந்தோஷமாக பண்ண முடியாது. என் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கட்டாயம் இருக்கும், மண்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, எப்படா 10,000 பேர் கேட்பீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம இந்த பக்கெட் லிஸ்ட்டை அதை தான் பண்ணோம். அப்போது நான் வந்து ஒரு ரிவர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் வந்து ரிவர்ஸ் பக்கெட் லிஸ்ட்டை வந்து நான் வந்து உருவாக்குறேன். என்னென்னா, இந்த நம்பர்லாம் இல்லாமையே நான் சந்தோஷமாக இருப்பேன். இத்தனை பேர் கேட்காமையே கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அது என்னால் இருக்க முடியும். 10,000 பேர் கேட்டாலும் 200 பேர் கேட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போது இந்த மாதிரி எதெல்லாம் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பட்டியலை போடுறது தான் ரிவர்ஸ் பக்கெட் லிஸ்ட் அப்படின்றார் அவர். இதில் வந்து முக்கியமாக இந்த இன்டர்வியூலலாம் நம்மக்கிட்ட கேட்பாங்க, இன் நெக்ஸ்ட் 5 years நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம மைண்ட்லேயும் அப்படி தான், இன்னும் 5 வருஷத்தில் நான் என்னவா இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். 5 வருஷத்தில் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக, சாட்டிஸ்ஃபைடாக, ஹாப்பியாக இருக்கேனா வித் வாட் எவர் ஐ டோன்ட் ஹேவ்ன்றது இருக்குல்ல. இந்த பக்கெட் லிஸ்ட்டு, இந்த கப்பு லிஸ்ட்டு, இதெல்லாம் இல்லாமல், குண்டா லிஸ்ட்டு, எந்த லிஸ்ட்டுமே இல்லாமல் நான் பாட்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா அதில் முழு ஈடுபாட்டோட, அதில் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அதில் ரொம்ப க்ரியேட்டிவாக, ஆர்டிஸ்டிக்காக நான் செய்கிறேனா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த பக்கெட் லிஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பார்த்தது நம்ம உருவாக்கிக்கிறதா தான் இருக்குது இன்றைக்கி. பெரும்பாலும் சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் தான். நம்ம எல்லோரும் அதை பார்ப்போம். அதில் வந்து எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணியிருப்பான், 6 பேக் வச்சுருப்பான், எவனோ ஒருத்தன் வெயிட்டை குறைச்சிருப்பான், யாரோ ஒரு பொண்ணு வந்து பார்க்க ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணியிருக்கோம், இல்லை எவனோ ஒருத்தன் பைக் எடுத்துகிட்டு லே லடாக் போயிருப்பான், எவனோ ஒருத்தன் ஸ்கூபா டைவிங் பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணால் நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். நமக்கான சந்தோஷத்தை நாம் தான் உருவாக்கிக்கணும். டெய்லி லைஃப்பில் கூட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம வந்து 9 to 5 ஜாபில் கூட சந்தோஷமாக இருக்க முடியும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ப்ளஸ் மற்றவங்க பண்ணதை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டு அதே பண்ணால் தான் நம்ம சந்தோஷம்னு அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சந்தோஷத்தை நீங்களே கண்டுபிடிங்க. எதை பண்ணால் சந்தோஷமாக இருப்போன்னு, அதுவும் குறிப்பாக டெய்லி லைஃப்பில். அது எங்கேயோ, அது நான் சொன்னேன்ல, 10,000வது மைலில் 10,000வது லிசனர் வரும்போது தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது நான் வரும்போது நான் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவேன். ஓகே, 10,000 பேர் கேட்குறான்டா, சாதிச்சிட்ட மாறா அப்படின்னு. ஆனால் அதுக்காக நான் 10,000 வர வரைக்கும் அப்படியே சோகமாக வெட்டியாக உட்காந்துட்ருப்பேன்னா என்னால் டெய்லியும் இந்த ஷோ உட்காந்து பண்ணவே முடியாது. ஹாப்பியாக ஜாலியாக டெய்லியும் என்ன பண்ணுறோமோ அதை என்ஜாய் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, ஆனால் அதில் உங்கள் மகிழ்ச்சியை வைத்து கொள்ளாதீர்கள். இதுதான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்ச டாபிக். மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை, நீயே ஒலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணாதவங்க ஸ்பாட்டிஃபைலையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் மிக மிக நன்றி. நாளை மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.